Hello everyone. In this video, you will hear a simple and thrilling story. It is perfect for beginners who want to learn new words, improve listening skills, and enjoy a short adventure. So let's get started. Ravi lived in a small home near a forest. ரவி ஒரு காட்டுக்கு அருகில் ஒரு சிறிய வீட்டில் வசித்து வந்தார். One night, he was reading a book when he heard a knock on his window. ஒரு இரவு அவர் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்த போது அவரது ஜன்னலை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. Ravi felt a cold chill on his neck. It was midnight and no one had ever come to his house at that time. ரவிக்கு கழுத்தில் குளிர்ச்சியான உணர்வு ஏற்பட்டது. நள்ளிரவு ஆகிவிட்டது. அந்த நேரத்தில் யாரும் அவரது வீட்டிற்கு வந்ததில்லை. Ravi looked at the clock. It was 12:30 a.m. ரவி கடிகாரத்தை பார்த்தான். மணி 12:30. Who will come at this time? He whispered. இந்த நேரத்தில் யார் வருவார்கள் என்று அவன் கிசுகிசுத்தான். He slowly walked to the window. அவன் மெதுவாக ஜன்னலை நோக்கி நடந்தான். But when he opened it, nobody was there. ஆனால் அவர் அதை திறந்தபோது யாரும் அங்கு இல்லை. Suddenly he heard another sound. This time from the back door. திடீரென்று அவர் மற்றொரு சத்தத்தை கேட்டார். இந்த முறை பின் கதவிலிருந்து. He suddenly remembered all the ghost movies he had watched. திடீரென்று அவன் பார்த்த எல்லா பேய் படங்களும் நினைவுக்கு வந்தன. His heart started beating fast. அவன் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. He didn't want to open the door, but the knocking didn't stop. அவன் கதவை திறக்க விரும்பவில்லை, ஆனால் தட்டும் சத்தம் நிற்கவில்லை. Ravi took a deep breath. ரவி ஆழ்ந்த மூச்சு விட்டான். He picked up a flashlight and moved carefully towards the door. அவன் ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு கவனமாக கதவை நோக்கி நகர்ந்தான். Slowly he opened the door. அவன் மெதுவாக கதவை திறந்தான். Everything was dark, silent. எல்லாம் இருட்டாக இருந்தது, அமைதியாக இருந்தது. Then he noticed fresh footprints on the wet ground. They were small but clear, leading towards the tree. பின்னர் ஈரமான தரையில் புதிய கால்தடங்களை கவனித்தார். அவை சிறியதாக இருந்தாலும் தெளிவாக இருந்தன, மரங்களை நோக்கிச் சென்றன. Ravi felt his hands shaking. Someone or something had been there just a moment ago. ரவி தன் கைகள் நடுங்குவதை உணர்ந்தான். யாரோ அல்லது ஏதோ சிறிது நேரத்திற்கு முன்பு அங்கே இருந்திருக்கிறார்கள். Then he saw two shining eyes in the corner of his yard. They were staring directly at him. பின்னர் அவர் தனது முற்றத்தின் மூலையில் இரண்டு ஒளிரும் கண்களை கண்டார். அவை அவரை நேரடியாக பார்த்து கொண்டிருந்தன. Ravi froze. The eyes moved closer, slowly, step by step. ரவி உறைந்து போனான். கண்கள் மெதுவாக படிப்படியாக நெருங்கி வந்தன. He raised his flashlight and then he laughed with relief. அவன் தன் டார்ச் லைட்டை உயர்த்தினான். பிறகு நிம்மதியாக சிரித்தான். It was Luna, his neighbor's lost puppy. She wagged her tail and ran to him. அது லூனா, அவன் பக்கத்து வீட்டுக்காரனின் தொலைந்து போன நாய்க்குட்டி. அவள் வாளை ஆட்டிக்கொண்டு அவனிடம் ஓடினாள். Ravi picked her up and said, Luna, you scared me. Let's go to your home. ரவி அவனை தூக்கிக் கொண்டு, லூனா, நீ என்னை பயமுறுத்திட்டியே, உன் வீட்டுக்கு போகலாம் என்றான். Sometimes fear comes from our own imagination, not from reality. சில நேரங்களில் பயம் நம் சொந்த கற்பனையிலிருந்து வருகிறது, யதார்த்தத்திலிருந்து அல்ல. Stay calm, think clearly and you will find the real answer. அமைதியாக இருங்கள், தெளிவாக சிந்தியுங்கள், அப்போதுதான் உண்மையான பதில் கிடைக்கும். Thank you so much for watching. Please subscribe.